ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சிவகங்கையில் நடந்த அந்த லாக்அப் டெத், தமிழகமே அதை பற்றி தான் இப்போ பேசி வருகிறது. காவல்துறைக்கு எக்ஸசிவ் பவர்ஸ் இருக்கா, அதிகாரம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற டாக் தொடங்கி அரசு மீதான கேள்விகளும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை முதல்ல. தேர்ட் டிகிரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூன்றாம் இதை வந்துக்கிட்டு ஒரு முறையை பயன்படுத்தி குற்றவாளிகளிடமிருந்து குற்றத்தை இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்களை வரவழைப்பது தான் தேர்ட் டிகிரி மெத்தட். இந்த தேர்ட் டிகிரி மெத்தடுக்கு சட்டத்தில் ப்ரொவிஷன் இல்லை. ஆனால் சட்டத்தில் இல்லாத எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. சட்டத்தில் இல்லாத ஒன்றை காவல்துறை பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேருந்து கையில் எடுக்கிறாங்க. இதை எல்லாருமே கண்டுக்காமல் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளிகள்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணும். குற்றவாளிகள் மோசமானவர்கள், அவர்களை இப்படி டீல் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. அதனால் யாரும் அதை கண்டுக்காமல் போச்சு. ஆனால் இப்போதைக்கு ஒரு இது எப்படி வந்துருச்சுன்னா, குற்றவாளிகளை இந்த மாதிரி தேர்ட் டிகிரி மெத்தடை உபயோகித்த போலீஸ் நிரபராதிகளுக்கும் எதிராக அதை உபயோகித்து அவர்களது மரணத்துக்கு காரணமாகிறாங்கும்போது அதை சமுதாயமோ இல்லை சட்டமோ இல்லை பொதுமக்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதாபிமானம் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இறந்து போனவன் பார்த்திங்கன்னா, போலீஸ் லாங்குவேஜில் அவன் நான் ப்ரொஃபஷனல். போலீஸில் ப்ரொஃபஷனல் நான் ப்ரொஃபஷனல்னு இருப்பான். ப்ரொஃபஷனல் கிரிமினல்ங்கிறவன் குற்றத்தம் செய்வதையே தொழிலாக வச்சுருக்கான். நான் ப்ரொஃபஷனல்ங்கிறவன் குற்ற பின்னணியே இல்லாமல் இருக்கிறவன். ஒரு நான் ப்ரொஃபஷனலை விசாரிக்கும் போது உண்மையான காவல்துறை அதிகாரியாக இருந்தால், காவல்துறையில் அவனுக்கு சரியான அனுபவம் இருந்தால், நான் ப்ரொஃபஷனல்னால் அவன் அதிகம் டச் பண்ண மாட்டான். ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் எப்போவுமே குற்றத்தில் ஈடுபடுவது கொஞ்சம் ரேர், சதவீதம் ரொம்ப கம்மி. அப்போ அவனை டீல் பண்ணும்போது நீங்கள் வேறு மாதிரி டீல் பண்ணணும். அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இல்லாத. ஆமாம், ப்ரொஃபஷனலை நீங்கள் டீல் பண்ணும்போது பண்ணக்கூடிய கொடூரமான விஷயங்களை நான் ப்ரொஃபஷனலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அவனுக்கு நிரபராதியாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு நான் ப்ரொஃபஷனலை கூட்டிகிட்டு போகிற ஒரு ப்ரொஃபஷனலை என்னென்ன யூஸ் பண்ணுவோ அதெல்லாம் போய் மேலே யூஸ் பண்ணால், அப்போ அவன் நிரபராதியாக தான். அவன் செத்தவன் நிரபராதிங்கிறத நான் அடித்து சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் அடி வாங்கினதுக்கு நான் ப்ரொஃபஷனல் யாருமே உண்மையை சொல்லிடுவான், தாங்க மாட்டான். அவன் கடைசி வரை சொல்லலைன்னா அவனுக்கு குற்றத்தில் சம்மந்தம் இல்லைன்னு தான் இருக்கும். அப்போ குற்ற சம்மந்தம் இல்லாதவன் யாருங்கிறத முதல் அடியிலேயே நீ கண்டுபிடிச்சிருக்கணுமே உண்மையான போலீஸ்காரனாக இருங்க. அவன் பேச்சு, அவன் நடவடிக்கை, அவன் பாடி லாங்குவேஜிலே உண்மையான காவல்துறை அதிகாரியை நான் கண்டுபிடிச்சிடலாம், இவன் நிரபராதியாக பார்ப்பேன் நான். அப்போ நீ ஒரு காட்டு மிராண்டித்தனமாக ஒரு சைக்கலாஜிக்கல் இது இல்லாமல் ஒரு இதெல்லாம் தெரியாமல் காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கக்கூடிய ஒரு ப்ரூட்டல் போலீஸ் ஃபோர்ஸாக மாறிட்டீங்க. அதனால் காவல்துறை முன்னாடி இருந்த காவல்துறையெல்லாம் இப்படி இல்லை, மூளையை உபயோகிப்பாங்க. ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தோன்னா அடித்து உண்மையை வரவழைக்கணும்னா நினைக்கவே மாட்டாங்க. அடித்து அவனோட நல்லா பேசுவாங்க, அவனுடைய குடும்ப விஷயத்தெல்லாம் பேசுவாங்க, அவனுடைய என்ன பிரச்சனைன்னு பேசுவாங்க, அதுக்கு என்ன தீர்வு நாங்கள் செய்ய முடியும்னு எல்லாம் பேசுவாங்க. இதிலேயே 75% கிரிமினல் உண்மையை சொல்லிடுவான். ஏன்னா இவருடைய அணுகுமுறை இதுவாக இருக்குது. நம்முடைய பிரச்சனைகளையும் கேட்குறாங்க, நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வும் கொடுக்குறாங்க, வருங்காலத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்கங்கிறத பேசுகிறத வச்சே பல பேர் உண்மையை சொல்லிடுவாங்க. இன்னும் சில பேர் மதுவுக்கு அடிமையாக இருப்பான். அதுக்கு அதிகாரிகள் இது பண்ணிவிட்டு என்ன நீ குடிப்பியான்னு கேட்பாங்க. ஆமாம் சார், என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது, சாயங்காலம் நைட்டு உனக்கு அது வாங்கி தரேன்னு நைட்டு மது வாங்கி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதில் பேசுவாங்க. பேசும்போது அதிலேயே சில குற்றவாளிகள் உண்மையை வளர்ப்பாங்க. ட்ரக் எல்லாம் வாங்கி கொடுப்பான். சில பேர் ட்ரக் அடிக்டாக இருப்பான். ட்ரக்கு டெய்லி குடிக்க வேண்டிய இதில் இருப்பான். கையெல்லாம் உதறும் அவனுக்கு. அவனோட பரிவோடு பேசி ட்ரக்கு தானே கொடுக்குறேன், நீ நடந்த உண்மையை சொல்லிடு, உனக்கு வேண்டிய அத்தனை இதையும் பண்ணுறான், ஏன் இந்த மாதிரி குற்றத்தை தொழிலாக வச்சுருக்க, ஜெயிலுக்கு போயிட்டு வா, நான் உனக்கு ஒரு டிரைவிங் சொல்லித்தரேன், எத்தனையோ டிரைவருங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு இதில் சேர்த்து வர்றேன் அப்படின்னு எல்லாம் அவனை திசை திருப்புவாங்க. இதுலேயே 70-80% குற்றவாளிகள்
ரெசிடிவிஸ்ட்டுன்னு பேர், குற்றம் செய்வதையே தொழிலாக வைத்திருப்பாங்க. 80% ரெசிடிவிஸ்ட்டை நீங்கள் மாற்றிடுங்க. இதனால தான் உங்களுக்கு பீனாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சு கிரிமினாலஜியில் பீனாலஜி வச்சு குற்றவாளிகளை வந்து எப்படி திசை திருப்பணும், எப்படி அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு பல விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டது. வெள்ளக்காரங்காலத்தில் ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம்னே உண்டு. குற்றவாளிகள் வந்து ஜெயிலுக்கு விட்டு வெளியில் வந்துட்டு அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன இது அப்படிங்கிறத ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம்னு ஒரு இது வச்சு அவனுக்கு கடை வச்சு கொடுக்குறது, இது வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா உண்டு. ஆக குற்றத்தின் பரிமாணம் பல, குற்றவாளிகளின் பரிமாணமும் பல. இந்த குற்றவாளிகளின் பரிமாணமெல்லாம் தெரிஞ்சவன் தான் காவல்துறையில் அதிகாரியாக இருக்கணும். போகிறவன் வர்றவனெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து அவன் கையில் லத்தியும் துப்பாக்கியும் கொடுத்தா அது வந்து நாட்டுக்கு ஆபத்து. அப்படி நடக்குது. ஆமாம், வேற என்ன, காவல்துறை மேலே நமக்கு எத்தனை காவல்துறைக்குள்ள கிராக் ஆகி ஒரு பொசிஷன் வாங்கணும்னா அவ்வளோ கஷ்டம்னு சாமானியர்கள் மத்தியில் களத்தில் இருக்கு. அவ்வளோ உடற்தகுதி வேணும், அவ்வளோ இது வேணும், சில தேவையில்லாத விஷயங்களை தாண்டி அடிப்படையாக சில விஷயங்கள் வேணும். போகிறவங்களாம் வர முடியுமா? ஆரம்ப கட்டத்துக்கு தான் நீங்கள் சொல்லுங்க. இது ஏறுறது, கயிறு ஏறுறது, ஓடுறது எல்லாம் ஆரம்ப கட்ட தகுதி முடிஞ்சு நீ உள்ளே வந்துட்டேன்னா உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீ வளர்த்து கொள்ள வேண்டிய தகுதிகள் நிறைய இருக்குது. அதுக்கு நீ வந்து சரியாக தயாராகலை அப்படிங்கிறது. இப்போ சாத்தாங்குளத்தில் என்ன நடந்தது, அடித்து ஒரு கொரோனா டைமில் ஒரு 9 மணி வரை கடை வச்சுருந்தாங்கிறதுக்காக அடித்து ரத்தம் ஓட வச்சு கொலை செத்துட்டான்ல. அப்போ அவன் வந்து ப்ராப்பர் அவனுக்கு வந்து ட்ரைனிங்கே இல்லை, அவன் காவல்துறையை பற்றி புரிஞ்சுக்கிட்டவனே இல்லை, வெறும் யூனிஃபார்மை போட்ட ஒரு ஜடம் தான் அவன். காவல்துறை அப்படி இல்லை. நாங்கள் முன்னாடி எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளை பார்த்துருக்கேன், எல்லாம் ஜம்மாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணி அவன்கிட்ட வந்து பேசியே பல விஷயங்கள் எல்லாம் கறப்பான். அது மாதிரி அதிகாரிகள் தான் நாட்டுக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் 4-5 பேர் அடிக்கிறதுக்குன்னே வச்சுருக்காங்க. இது தேவையா? ஆமாம், இது தேவையா? சரி, அடிக்கிற, யார் அடிக்கணும்னு 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு கொலை பண்ணுற ஒரு கொலை இவன் இருக்கான் பாருங்க, கூலிப்படை, அவனை நீ அடிச்சேன்னா எவனும் கேட்க மாட்டான். இப்போ பீகாரில் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நன்ஸு ஹாஸ்டலுக்குள்ளே புகுந்து ஒரு 20-25 நன்ஸை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அது வந்து கேங் ரேப். அதை கொண்டு அந்த பீகார் போலீஸ் என்ன பண்ணால் அவங்க கண்ணில் ஆசிடை ஊற்றி குருடாக்கிட்டான் யார், அந்த குற்றவாளிகள். அப்போ மக்கள்கிட்ட ஒரு கருத்தெடுப்பு வச்சாங்க, போலீஸ் செய்தது சரியா. 90% மக்கள் என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் செஞ்சது சரி, ஆனால் கண்களை குருடாக்காமல் வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா குற்றவாளிகளை தண்டிக்கணும், அவங்கள அடிக்கணும், அவங்களுக்கு இது கொடுக்கணுங்கிற எண்ணம் எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல. நீ நிரபராதி வளையத்துக்குள்ளே வந்துட்டு அவனை போட்டு அடித்து கொலை பண்ணுன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க? குற்றவாளிக்கே அவளை யோசிக்கிறாங்க. குற்றவாளிகளுக்கே கண்ணை குருடா காப்பாதப்பா வேறு ஏதாச்சும் பண்ணுப்பாங்கன்னு சொல்லக்கூடிய மனிதாபிமான மக்கள்கிட்ட இருக்குது. பட் இந்த கேஸில் ஸ்பெசிஃபிக் அஜித் கேஸில் அவர் மீது வந்து இன்னும் எஃப்ஐஆர் போடலை. அதாவது நகை திருட்டுக்கான குற்றச்சாட்டிலேயே அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்படல, விசாரணை நடக்கப்படலை. அது இல்லாமல் எக்ஸஸாக நடந்திருக்கு. பட் அவரும் நிரபராதியும் இல்லை, குற்றவாளியும் இல்லை. அதாவது ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு கிரிமினல் பேக்ரவுண்டே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் விசாரிக்கும் போதே கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லை, கிரிமினல் ஆன்டிசிடென்ட் இல்லை, குற்ற பின்னணி இல்லைனாலே உங்களுடைய அப்ரோச் மாறி. ஓகே, அதுலேயே நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க. அவனை போட்டு உதவி வச்சுருக்கீங்க. இந்த எஃப்ஐஆர் போடாதெல்லாம் நீங்கள் என்னென்னா அன்அஃபிஷியல் அரெஸ்ட் உங்க எடுத்தது. ஆமாம், போலீஸில் அஃபிஷியல் அரெஸ்ட், அன்அஃபிஷியல் அரெஸ்ட். இதுலேயே கேள்வி நீதிபதிகள் கேட்டிருக்காங்க, தனிப்படை எப்படி விசாரிக்க முடியும் எஃப்ஐஆர்? இல்லை, அது நிறைய வழக்கில் அப்படி தான் விசாரிப்பாங்க. அன்அஃபிஷியல் காமன் ஆகிட்டு இருக்கோம். இல்லை, அதுக்கு காமன்லாம் இல்லை. 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கைது செய்யப்படும் குற்றவாளியை மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும்னு சிஆர்பிசியில் இருக்குது, பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி குற்றவாளிகளை விசாரித்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு நாளாகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அன்அஃபிஷியல் அரெஸ்ட்டுன்னு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட்டை காமிக்காமல் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா விஷயமும் கிடைச்சதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட்டை காமிப்பாங்க. இது காவல்துறையில் காலகாலமாக நடக்கிறது. அது முக்கால்வாசி இந்த கிரிமினலுக்கு தான் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனல்ஸ். இவெல்லாம் நான் ப்ரொஃபஷனல் 4 அடி அடித்தாலே உண்மையை சொல்லிடுவான். இந்த நான் ப்ரொஃபஷனலில் தான் மாட்டு தொழுவத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த இடத்துல வீடியோ ப்ரூஃபும் இருக்குது. எஃப்ஐஆர்லேயும் வந்து மாட்டு தொழுவத்தில் தேட போனோம், அங்கே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டை எடுத்தார், அங்கே இல்லை, அப்புறம் வழுக்கி விழுந்தார், வலிப்பு வந்ததுன்னு. ஸோ அந்த இடத்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி பார்த்தா அவங்களும் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர்லேயும் இருக்குது, இந்த குற்றச்சாட்டுலையும் இருக்குது. இந்த குற்றச்சாட்டில் ஒரு பாயிண்ட் வருது, பைப்பெல்லாம் இருக்குது, பெரம்பெல்லாம் அடிச்சிருக்காங்க. இப்போ வீடியோவும் வந்திருக்கு, அடிக்கிறாங்க, கதறாரு அந்த அஜித்.
அந்த பெரம்பு யூஸ் பண்ண விதம், மஃப்டிக்கான காஸ்டியூமில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து லீகலா? இப்படி பண்ண முடியுமா? இதைத்தான் இல்லீகல். தேர்ட் டிகிரி மெத்தடே லீகல் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மெத்தடு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா கொடூரமான குற்றவாளிகளுக்கு அப்படி பண்ணுவாங்க. அதனால யாரும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி இப்போ நான் ப்ரொஃபஷனலுக்கும் வந்துட்டான். இனி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவனையும் இப்படி தான் உதப்பான். இவனை இந்த எல்லையை விட்டு தாண்ட விட்டீங்கன்னா உங்களையும் பிடிப்பான், என்னையும். இப்போ சவுக்கு சங்கரை பிடிச்சிட்டு போனாங்க, நல்லா தான் பிடிச்சிட்டு போனாங்க. சவுக்கு சங்கரை ஒரு 15 நாள் கழிச்சு ரிமாண்ட் கூட்டிகிட்டு வரும்போது கை ஒடிஞ்ச கட்டு போட்டுருந்தார்ல, அப்போ என்ன அர்த்தம்? உள்ளே வச்சு அடிச்சிருக்காங்கல்ல, அதுவும் ஜெயிலில் வச்சு அடிச்சிருக்காங்கல்ல. ஜெயிலில் இருக்கிறவனுக்கும் போலீஸுக்கும் தொடர்பு இருக்க. இவன் சொல்கிறான் அவன் அடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? நாடு சிஸ்டமே கெட்டு போச்சு. இதை தவிர்க்கலை. நிரபராதிகள் நிறைய பேருக்கு இது இருக்குது, ஆபத்து இருக்குது. அரசியல் தலைவர்லாம் என்ன பண்ணுவான்? பிடிக்காதெல்லாம் கூப்பிட்டு அடியுமா. நிறைய பேர் அடி வாங்கி நிரபராதிகள் சாவாங்க. கொலைக்களமாக மாறிவிட்டது காவல் நிலையங்கள். அதுக்கு காரணம் சரியான தலைமை இல்லை, சரியான நிர்வகிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இல்லை. காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. என்ன டிபார்ட்மெண்ட்டை நடத்துறீங்க? பிடிச்சி எல்லாத்தையுமே இவங்கெல்லாம் காவல்துறையில் இருக்க தகுதியற்றவர்கள். நிறைய தகுதி இல்லாதவன் காவல்துறையில் இருக்கான். இப்போ நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டீங்களே, கிருஷ்ணாங்கிற ஒரு போதையில் பிடிச்சாங்கல்ல நடிகரை, மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறான், நெகட்டிவ் வருது. அந்த ஆக்ட் படி என்னன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டு தான் மேண்டேட்டரி. மெடிக்கல் டெஸ்ட்டில் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்தால் தான் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். மெடிக்கல் டெஸ்ட்டில் நெகட்டிவ் வந்த உடனே கைது பண்ணி உள்ளே கொண்டு போகிறான். அப்போ எப்படி ஆள் இருக்கான் காவல்துறையில்? அரசியல்வாதிகள், அரசியலில் மேலே இருக்கிறவன், அவனுக்கு லாபத்துக்காக எலெக்ஷன் டைமில் அந்த பிரசாத்துங்கிற ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் இவங்கெல்லாம் ஒரு நெட்வொர்க்குன்னு நிரூபிக்கணும்டான்னு சொல்லி நிரபராதியை ரிமாண்ட் பண்ணுறான். மேஜிஸ்ட்ரேட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்ன ட்ரக் கன்சியூம் பண்ணாரா, வேறு சில மெடிக்கல் ரிப்போர்ட்டுன்னு கேட்கணும்ல, அந்த மேஜிஸ்ட்ரேட் ஏன் கேட்கல? அப்போ ஜுடிஷியலும் கெட்டு போச்சு. நெகட்டிவ் வந்தவொடனே மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? என்டையர் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். சாத்தாங்குளத்தில் ரத்தம் ஓடுது அப்பாவுக்கும் பையனுக்கும். மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு பெண் மருத்துவ அதிகாரி நோ இன்ஜுரின்னு கொடுக்குது அது. அப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்னாச்சு? காவல்துறை, மருத்துவத்துறை, நீதித்துறை 3 இருந்து அங்கே ஒரு கொலை நடந்ததை மேஜிஸ்ட்ரேட்டே ரத்தம் இருக்க உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தால் அந்த 2 பேரும் செத்துருக்க மாட்டாங்க. அந்த மெடிக்கல் அதிகாரி வந்துக்கிட்டு இந்த இன்ஜுரி இருக்குது அவங்கள உடனே அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் காப்பாற்றிருக்கலாம். ஜெயில் டிபார்ட்மெண்ட்டு தான் என்ன பண்ணலாம்? இவ்வளவு ரத்தம் வருது, நான் அட்மிட் பண்ண மாட்டேன், உள்ள ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு திருப்பி அனுப்புனான். ஏன் அனுப்புனான்னா அவனும் மனிதாபிமானத்தில் அனுப்பலை, நாளைக்கு நம்ம வேலை போயிடும்னு தான் அனுப்புனான். ஆக ஒவ்வொரு துறையும் சீரழிந்து கிடக்கிறது. இந்த துறையெல்லாம் நீங்கள் சீரமைக்கணும். இல்லைன்னா இது நாடு நாடாக இருக்காது, சுடுகாடு ஆகிரும். ஸ்டாலின் தலைமையில் இப்படி சுடுகாடு ஆகிட்டு இருக்குது. காரணம் அவருக்கு தேவை பெரும்பாலான குற்றங்களை செய்பவர்கள் அவர் கட்சியை சேர்ந்தவங்க. அவர் முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு? தன் கட்சியை சேர்ந்தவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு ஒழிய பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வழங்கணும்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கலையே. 2024 ஜனவரி 1லேருந்து அக்டோபர் 31 வரை 10 மாதத்தில் புழல் அது கட்டுப்பாட்டுக்கூடிய சிறைகளில் மட்டும் பார்த்தோம்னா 304 பேருக்கு கை உடைஞ்சிருக்கு, வழுக்கி விழுந்து கை உடைந்திருக்குன்ற டேட்டா ஆர்டிஐயில் கிடச்சிருக்கு. புழல் மற்றும் அதன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிறைகள்னால் 4 மாவட்டத்தைச் சேர்ந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை, அதில் 304 பேருக்கு கை உடைஞ்சிருக்கு. அப்போ தமிழகம் முழுக்க எப்படின்னு பார்க்கணும். இது வெறும் 10 மாதத்துக்கான டேட்டா. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன, 5 வருஷத்துக்கு சிறைக்குள்ளே நடக்கிற அந்த அடியெல்லாம் இருக்க ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே கூலிப்படை இருப்பான், உள்ளுக்குள்ளே ரவுடி இருப்பான், உள்ளுக்குள்ளே தீவிரவாதிகள் இருப்பான். அவன் சிறை அதிகாரிகளையே மிரட்டுவான், கொலை பண்ணிடுவான்டாம்பான், சிறைக்குள்ளே இருக்கிறவங்களை அடிப்பான், ஒருத்தன் தாக்குவான். அதுக்காக சிறையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி அத்துமீறவனை கூப்பிட்டு உதப்பான். சில இதுங்களில் அது நியாயமாக இருக்கும். ஆனால் அதே சிறைகளில் அத்துமீறல் எப்படி நடக்குதுன்னா, நீ ஒரு புது ஆள் சிறைக்கு போகிறான்னா அங்கே இருக்கிற ஜெயிலு இவனை என்ன பண்ணுவான்? ஜெயில் அதிகாரியை என்ன பண்ணுவான்? மற்ற கைதிகளை கூப்பிட்டு அவனை உதைக்க சொல்லுவான், புதுசாக வந்தவனை. அப்போ ஒரு கைதி உள்ளே போனோடனே மற்றவன் உதைப்பான். ஆனால் உதைக்க சொன்னவன் இல்லை, ஜெயில் வார்டனும். அந்த அடிபட்டவன் என்ன பண்ணுவான்? ஜெயில் வார்டன்ட்டு போய் முறையிட்டு எனக்கு வாரம் இவ்வளோ கொடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த வகையான அடியெல்லாம் இவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாங்கக்கூடியது. ஜெயிலுக்குள்ளே சில ரவுடித்தனம் பண்ணுறவனை உதைச்சி இது பண்ணுறது அது கட்டுப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்.
அதனால் நல்லதும் பட் நடக்கும். இருந்தாலும் இந்த 304ன்ற நம்பர் வெறும் 10 இல்லை மாசம் இப்போ 304 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 வந்து அவசியமானதாக இருக்கும். மீதி 100-200 இந்த பணம் இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ராம்குமார் உள்ளுக்குள்ளே போய் கரண்ட் வச்சுக்கிட்டு சாகலை, அப்போ சொல்லி ஜெயிலுக்குள்ளே கண்காணிப்பு எப்படி இருக்குது? ஸோ ஜெயிலு மிக மிக மோசமான நிலைமையில் இருக்குது. ஜெயிலை வந்து உங்கள் இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி காவல்துறையே நீங்கள் கண்காணிக்கணும். காவல்துறை மேல ஏகப்பட்ட புகார், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, நார்கோட்டிக்ஸ், நிறைய போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு ஒரு புகார், செயின் பறிப்புலாம் ரொம்ப இருக்குது. சட்டம் ஒழுங்குலேயே இருக்கலையே ஒஸ்ட்டு அந்த இது ஆர்டரில் கணக்குன்னா அது செயின் பறிப்பு தான். பட்ட பகல யார் வேணால் எடுக்கலான்ற மாதிரி இருக்குது அப்படின்ற விமர்சனம். இது போல் உங்களுக்கு லாஸ்ட்டு சில மாதங்களாக பார்க்குறோம் லா அண்ட் ஆர்டர் பற்றின ஏகப்பட்ட கேள்விகள். ஏன் சார்? நல்ல சிறப்பான திறமையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை அவங்க போடுறதில்ல. பார்ஷியாலிட்டி இருக்கும். தன்னுடைய கட்சிக்கும் நம்ம சொல்கிறதையும் எவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி திறமையற்ற அதிகாரிகளை தூக்கி போட்டுருவான். அப்போ திறமையற்ற அதிகாரியால் எப்படி சரியாக கண்காணிக்க முடியும்? அதுதான் மெயின் காரணம். இல்லை லாபின்ற விமர்சனம்லாம் இருக்கேன். ஆமாம், லாபிங்கிறது அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்குது, போலீஸ்லேயும் இருக்குது. ஆனால் அதிகாரியை கரெக்டான ஆளை நீ போடணும்ல. இப்போ ஸ்டாலின் வந்து என்ன பண்ணார், எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது, லீடிங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சங்கர் ஜெய்ஸ்வால் டிஜிபியாக இருக்கிறவர் முதல் மனிதராக போய் ஸ்டாலினை பார்த்து பூங்கொத்தம் கொடுத்தாரு. ஆனால் சங்கர் ஜெய்ஸ்வால் நல்ல அதிகாரி, மோசமான நல்ல மனிதர். ஆனால் அவர் போய் முதல்ல பூங்கொத்து கொடுக்குறாரு. இந்த ஒரே ஒரு தகுதிக்காக அவரை தூக்கி கமிஷனராக போட்டார். சரி, அவரை நான் குத்தம் சொல்ல, ஏன்னா பவன் நேர்மையான அதிகாரி, நல்ல அதிகாரி. ஆனால் மற்ற அதிகாரிகள்லாம் அவர் போட்டது திமுக குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு அதிகாரி. அவரே கேட்குறாரு, எனக்கு கமிஷனர் வரணும். உடனே ஸ்டாண்டிங்கிட்ட போனவுடனே அவர் கவுண்டிங் வரும்போதே வந்துட்டார், அதனால் அவருக்கு கொடுத்துட்டேன். யார் நம்ம திமுகக்காரரா? அவருக்கு ஒரு 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 சிட்டியை 2-3 பிரித்து அதில் ஒன்றுக்கு கமிஷனராக போகும். அது வரலாறுலேயே நடக்காது. சென்னையை வந்து 2-3 கமிஷனர் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஏன் கொடுத்தாங்கன்னா திமுக குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு அதிகாரி அவரை கமிஷனராக ஆகணும். இதுதான் திமுக வந்தாலே நடக்கக்கூடியது. குடும்பத்து ரெக்கமெண்டேஷன், கட்சி ரெக்கமெண்டேஷன், அதுக்கேற்ற மாதிரி தான் போலீஸ் இது போடுவாங்க. ஓகே, இதில் திரு அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போடுறார். அவர் இந்த விஷயத்தை கண்டித்து சொல்கிறார். அதில் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை அவரும் ஒன்று ஹைலைட் பண்ணுறாரு. அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஊராட்சி தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன், திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருப்புவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன் ஆகியோருடன் மானாமதுரை டிஎஸ்பியும் சேர்ந்து உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினரிடம் பேரம் பேச முற்பட்டது காவல்துறை உயரதிகாரிகள் அனுமதி இல்லாமலா அப்படின்னு திரு அண்ணாமலை கேள்வி. அது போலீஸே சேர்ந்து பேரம் பேசுதோ? இல்லை, அவர் அண்ணாமலை சொல்கிறது உண்மை தான். அவர் சொல்கிறது உண்மை. இது எப்படின்னா, எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தப்பு நடந்து அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி காவல்துறை லாக்அப் மாட்டணுமோ இல்லை அடி வாங்கி இதாகி பிரச்சனையோ வந்தால் லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரன் என்ன பண்ணுறான், அவங்கள போய் கை காலை பிடிச்சி உனக்கு பணம் தரோம், வெளியில் பெருசாக பண்ணாத, புகாரை வாபஸ் வாங்கு அப்படின்ட்டு காவல் நிலையத்துக்கும் போயிடுறான். அப்போ காவல் நிலையம் என்ன பண்ணுறான், ஆளுங்கட்சிக்காரன் சரி அவன் கம்ப்ளைண்ட்டு போட்டுட்டா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி காவலர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் கவனிச்சுட்டு புகார் கொடுத்தவனையும் கவனிச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது இந்த இதில் இல்லை, எல்லா வழக்குலையும் நிறையா பதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய விருப்பம்னு ஒரு மந்திரி தொகுதி, மந்திரியோட ஆட்கள் மந்திரி சொல்லித்தான் போய் இதை ரெடி பண்ணி 5 லட்ச ரூபா தரேன், ஒரு அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு தான் செய்த தவறை, அதாவது அவர் தன்னுடைய ஸ்டாலினின் இயலாமையால் ஏற்படக்கூடிய தவறுகள் இதெல்லாம் இதை வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக செய்யக்கூடிய யுக்தி. இது நடக்கிறது உண்மை, அண்ணாமலை சொல்கிறது அப்பட்டமான உண்மை. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த விஷயத்தில் கண்டுபிடிச்சி வந்துருச்சு, அவ்வளோதான். இது வந்து என்னென்னா திமுக யுக்தி, நம்ம கட்சிக்கு கட்ட பேர் வந்துடக்கூடாது. 26 எலெக்ஷன் வருது, அரசியல் தலையீடாய் திமுக வந்தாலே காவல்துறை குட்டிச்சவராகுங்க. இதே லாக்கப்பில் வந்துக்கிட்டு திமுக எம்எல்ஏ சென்னையில் பரசவாக்கம் இதில் ஒரு இது பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே இருந்த காவல்துறை காவல் நிலையத்து உள்ளே புகுந்து லாக்கப்பு கீயை திறந்து, அப்போல்லாம் லாக்கப்பில் வைப்பாங்க, உள்ளே இருக்கிற குற்றவாளிகளை வெளியில் கொண்டு போன சம்பவங்கள்லாம் நடந்ததா இல்லையா? இதே முரசொலி மாறன் முகமது அலின்னு சொல்லி ஒரு டிஐஜி, அவர் மத்திய அமைச்சருங்கிற ஒரு தைரியத்தில் அவர் மூஞ்சியில் குத்தினாரா இல்லையா?
கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணும்போது காவல்துறையினரை முதலமைச்சர் கருணாநிதி குடும்பத்து பெண்கள் என்னென்ன வார்த்தைகளில் திட்டுனாங்கன்னு சொல்லி காவல்துறையில் வீடியோ இருக்குது. 2001 அவரை கைது செய்யும்போது அப்போ என்ன எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அப்படி பண்ணாங்க. ஸோ அந்த திமுக ஆட்சி வந்தாலே காவல்துறை இப்படி தான் இதாகும். காவல்துறை இவங்க ஆட்சிக்கு வந்துட்டால் மட்டும் காவல்துறைக்கு மரியாதை கொடுப்பாங்களா? எல்லாம் தீபாவளிக்கு அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 1000 ரூபா கொடுப்பாரு. 1984 காவலர்களை மதித்தாங்க, ஜெயலலிதா அவர்களும் மதித்தாங்க. காவலர்களை எதிரி போல பார்ப்பாங்க. ஏன்னா எமர்ஜென்சியில் வாங்கினாங்க. அதுலேருந்து இவங்களுக்கு போலீஸ்னாலே ஒரு அவர்ஷன் இவங்களுக்கு. அதனால் காவல்துறை என்றைக்குமே இவங்க மதித்ததில்லை. காவல்துறையை அடிமை போல நினைப்பாங்க. தனக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரியை கையில் வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் 1996 மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனாக இன்ஸ்பெக்டராக போகணுன்னா 15 லட்சம் ரூபா லஞ்சம் உடனே கிடைக்கும். டிஎஸ்பி அப்போ அசிஸ்டன்ட் கமிஷனராக போகணுமா 25 லட்சம். எத்தனை பேர் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் திமுக ஆட்சியில் 1996 2001 வரை பணத்தை கொடுத்து வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிர்வாகமாக நடத்தினார், குட்டிச்சுவராக்கினார். இதை தமிழ்நாட்டையே ஹோம் செக்ரட்டரிங்கிறவர் யார்? காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவர் டிஜிபி. அவர் கண்ட்ரோல். கன்ஃபர்ட் ஐஏஎஸை போடக்கூடாது, டைரக்ட் ஐஏஎஸ் போடணும். ஏன்னா டிஜிபி டைரக்ட் ஐபிஎஸ் தான் வர முடியும். டைரக்ட் ஐபிஎஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி டைரக்ட் ஐஏஎஸ் தான் இருக்கணும். இந்த அடிப்படை தெரியலன்னா அவன் சீஃப் மினிஸ்டரே இல்லை. இதே கருணாநிதி கன்ஃபர்ட் ஐஏஎஸ் உள்ள நாகராஜன் ஹோம் செக்ரட்டரியாக போட்டு அங்கே டைரக்ட் ஐபிஎஸ் இருக்கிற பிபி ரங்கசாமி இருந்தார். 2 பேத்துக்கும் போதல் வந்தது. பிபி ரங்கசாமி என்ன சொன்னார்? யூ ஆர் கன்ஃபர்ட் ஐஏஎஸ், என்னை நீ கண்ட்ரோல் பண்ணாதன்னாரு ஹோம் செக்ரட்டரியை பார்த்து. அப்போ ஒரு சின்ன விஷயம் இதை தெரிஞ்சவன் தான் முதலமைச்சர். அப்போ என்ன ஆகும்? காவல்துறைக்கும் உள்துறைக்கும் சண்டை வந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா உனக்கு அடிப்படை விஷயம் தெரியலை. கன்ஃபர்ட் ஐஏஎஸை போடக்கூடாது ஹோம் செக்ரட்டரி. தப்பை பண்ணீங்க. இது அதிமுக இருக்கும்போது இந்த தப்பு நடந்தது. ஜெயலலிதா இருக்கும்போது மலைச்சாமிங்கிற கன்ஃபர்ட் ஐஏஎஸை போட்டாங்க. ஸ்ரீபால் டைரக்ட் ஐபிஎஸ் மோதல் வந்தது. அப்போ நல்ல திறமையான முதலமைச்சர்களாக இருந்தால் இதெல்லாம் பார்க்கணும். சின்ன சின்ன விஷயம். காலையில் எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படிக்காமல் இருக்கக்கூடாது. எத்தனை முதலமைச்சர்கள் படிக்கிறாரான்னு கேளுங்க. ஸ்டாலினை ஐபி ரிப்போர்ட், அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படிக்காமல் நீங்கள் தூங்கக்கூடாது. முதலமைச்சர் 2 மணி ஆனாலும் தூங்கக்கூடாது. ஜெயலலிதா 2 மணிக்கு படிப்பாங்க. 1 மணி அவங்களுக்கு 10:30 மணிக்கு போதும், 12 மணிக்கு வரும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட். உளவுத்துறை ரிப்போர்ட்டை படிக்காமல் தூங்க மாட்டாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டை படிச்சிங்கன்னா தான் நாட்டில் என்ன தப்பு நடக்குது, எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு அதில் கொடுப்பாங்க. உடனே உங்கள் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க? அதை படிச்சுட்டு ஒரு 12-1 மணிக்கு படிச்சுட்டு அங்கேருந்து அத்தனை கலெக்டருக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதா எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு, காலையில் நான் உங்களை ஃபோன் பண்ணுவேன், நாளைக்கு ஒரு நாள் டைம் எனக்கு அதை சரி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இவங்களுக்கு மட்டும் அனுப்பாமல் அடிக்க மாட்டாங்க. கட்சியில் அது மாவட்ட செயலாளருக்கு அடிப்பாங்க. இந்த ஏரியாவில் ஏதோ பிரச்சனை எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு, போய் சரி பண்ணு, நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணுவேன். இதுதாங்க நிர்வாகம். அவ்வளோ கண்ட்ரோல் வச்சு இதுதாங்க நிர்வாகம். அட்மினிஸ்ட்ரேஷன்னா இப்படி தாங்க. நீங்கள் கேட்குறீங்களா சட்டம் ஒழுங்கு கெட்டு விடதான்னு? உளவுத்துறை ரிப்போர்ட் ஒரு சிஎம் ஒழுங்காக படிக்கலன்னா சட்டம் ஒழுங்கு நாசமாக போயிடுங்க. அந்த ரேஞ்ச் டிஜிபிக்கு ஃபோன் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருந்தால் ஜோன் ஐஜிக்கு ஃபோன் பண்ணணும், ரேஞ்ச் டிஐஜிக்கு ஃபோன் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணணும். அதெல்லாம் கண்காணிக்கணும். அப்போ உங்களுக்கு நிர்வாகம் அதுதான் நிர்வாகம். இல்லைன்னா சரியான போஸ்ட்டுக்கு சரியான ஆளை போடணும். ரைட் மேன் ஃபார் த ரைட் போஸ்ட். காவல்துறையா சரியான டிஜிபி போடணும். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாது அரசியல்வாதிக்கு யார் அவனுக்கு பர்சனல் ஃபைல் இருக்குமே. நீ ஒரு நல்ல முதலமைச்சர் இருந்தால் போன உடனே டிஜிபி போஸ்ட்டை போடணும்ப்பா, டிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பர்சனல் ஃபைல் எனக்கு கொடுன்னு கேட்கணும். அவங்க பர்சனல் ஃபைலில் எல்லாமே வரும். இவங்க லஞ்சம் வாங்குறவங்களா, லார்ட் ஆர்டரில் திறமையானவங்களா, இவங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன, ப்ளஸ் என்ன, பர்சனல் ஃபைலை பாரு. பர்சனல் ஃபைலை பார்த்துட்டு ஒரு முதலமைச்சர் சரி இருந்தாலும் தான் டிஜிபியாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணு. நீ அப்படி பார்க்குறது இல்லையே. இவன் வந்தால் நம்ம கட்சிக்காரனுக்கு உதவி செய்வானா? இவன் வந்தால் நம்ம கட்சிக்காரனுக்கு எதிராக போவானா? நம்ம திமுகவுக்கு வேண்டியவனா? திமுக குடும்பம் இப்படி பார்த்து தானே போஸ்ட் போடுற. அப்போ எப்போ உருப்பிடும்? லார்ட் ஆர்டர் எப்படி உருப்பிடும்? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் 77, ஒன்றுமே தெரியாது அவருக்கு ஆட்சியை பற்றி. சினிமாவிலேருந்து வந்துட்டார் அவர். ஆனால் ஐக்கியூ வேணும்ல. அவர் ஐக்கியூவில் என்ன பண்ணாருன்னா பர்சனல் ஃபைலை கொடுங்கன்ட்டு நேர்மையான ஆள் யார் பாருன்னாரு.
அப்போ அவங்க சொன்னாங்க விஆர் லட்சுமி நாராயணன் அவர் நேர்மையான ஆளுன்னாங்க. அவர் டிஜிபியாக கொடுங்க. அவர் யார் ரெக்கமெண்டேஷனும் போக மாட்டார். ஆனால் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு ஒரு 4-5 பேர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் லட்சுமி நாராயணனை போட்டார், அவர் ரெக்கமெண்டேஷனே கொடுப்பார். அவர் உட்காந்து இது கொடுப்பாரு, பைப் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ அவர் வேலை பார்க்குற ஆர்டர் இது சொல்கிற ஐயா உங்களை டிஜிபியாக போட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை போட மாட்டாங்கப்பா அரசியல்வாதிகள், நல்லா இல்லையா ரேடியோவில் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா போலீஸ் ஆஃபீஸரில் அவங்கள போட்டாங்க. அப்படியா அப்படின்ட்டு அவர் கிளம்பி யூனிஃபார்ம் போட்டு எம்ஜிஆர்கிட்ட போய் அவர் கேட்டுக்கிறது, என்னையை போட்டுட்டேன், அவர் பிராமின், என்னையே டிஜிபியாக போட்டு நான் மனசாட்சிப்படி வேலை செய்வேன் அப்படியே சொன்னார். அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன பதில், அதனால தான் உங்களை போட்டேன், ஏன் மனசாட்சிப்படி வேலை பார்த்தா உங்களை போடக்கூடாதா? இல்லை அரசியலில் பல இது வரும், அதெல்லாம் இல்லை, நிர்வாகம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் சரி அப்படின்ட்டு கிளம்பும்போது எம்ஜிஆர் கொஞ்சம் இருங்கன்ட்டு, கமிஷனருக்கு ஒரு நல்ல அதிகாரியாக போடணும், நீங்கள் நேர்மையான அதிகாரி, யார் சரியான திறமையான அதிகாரியாக இருப்பா கமிஷனருக்குன்னு அவர் சொல்கிறார், இந்த அதிகாரியை போடுங்க. கரெக்டாக அப்படியா? அவர் சொன்ன அதிகாரியை போட்டார். அப்போ நிர்வாகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதலமைச்சர் இருக்கணும்ல. உதயநிதி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன், மருமகன் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன், மனைவி கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை ஒரு அதிகாரியை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ எப்படி அப்போ காவல்துறை இது சட்டம் ஒழுங்கு குட்டிச்சவர் ஆக மாதிரி இல்லையா? திறமைசாலி ரெக்கமெண்டேஷனுக்கு வரமாட்டான், கொடுத்தா செய்வோம் இல்லைன்னா போட்டோம் அப்படிமா. அப்படி திறமைசாலிகளை கண்டுபிடித்து அந்தந்த பொறுப்புகளை ரைட் மேன் ஃபார் த ரைட் போஸ்ட்டுன்னு நீங்கள் கொடுங்க. அப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. அதனால தான் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடைக்கிறது. நிர்வாகத்தை சரியாக நடத்துவதற்கு ஸ்டாலினுக்கு தெரியவில்லை. சிறந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து போடக்கூடிய நுணுக்கம் அவருக்கு தெரியலை. அதனால தான் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சட்டம் ஒழுங்கு வருங்காலத்திலும் சீரழியும், நீங்கள் நல்ல அதிகாரிகளை போடாதவரை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இத்தனை நம்மளோட ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்கள் பேசுறதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி.